இன்னைக்கு மத்தியானம் ஒரு இடத்த கிராஸ் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வந்து அண்ணன் கண்ணு தெரியாது, இவங்க வந்து மனைவி, இவங்க தான் கூட கூட்டிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துல போயிட்டு எல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு விசாரிச்சப்போ அவங்க குடும்ப கஷ்டத்தை கேட்டப்ப எனக்கு மனசு கேட்கல. அவங்கள நேர்லயே வந்து இன்னைக்கு எனக்கு பார்த்தோன்னே மனசு சிக்னல்ல பார்த்தோன்னே கேட்கல, என்னடா அவங்க கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கே வந்துட்டேன். இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க சொல்ற ஒவ்வொன்றும் மனசு எனக்கு கஷ்டமா இருந்தது. நான் கேட்கிறேன், நீங்களே பாருங்க. அக்கா உங்க பேருக்கா? ரேஷ்மா பானு. உங்க பேர் என்ன? சக்திவேல். கலப்பட திரும்ப. அப்படியா? உங்களுக்கு கண் பார்வை தெரியாது? எனக்கு பார்வை தெரியாது. நான் இன்னைக்கு பார்த்தேன் உங்களை, எனக்கு மனசு கேட்கல, அதனாலதான் சரி சிக்னல்ல. ஏன்க்கா என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க வீட்டுல வந்து இவங்க வீட்டுல வந்து ஃபேமிலில வந்து ஏத்துக்கல. சரி, எங்க ஃபேமிலி எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்பா அம்மா இருந்து இல்லாத அப்பா அம்மா வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. என்ன ஏது ஏன் கஷ்டப்படுறீங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. தங்கச்சி பிள்ளைங்க தான் செய்வாங்க, எங்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு யாரும் உதவி இல்லை. என் கை எனக்கு ஒருது, என் கண்ணு தான் என்னை காப்பாத்திட்டு இருக்கு. அதெல்லாம் மாசம் காப்பாத்துறதுலாம் புரியல. எப்படின்னா நான் தர்மம் எடுத்து தானே சம்பாதி, என் கண்ணு இருக்குன்னா அது வச்சதுனால தானே இப்போ நான் ஒரு 10 ரூபா சம்பாதி. சொன்ன வார்த்தையை கேட்டீங்களா? எல்லாம் கண்ணு இருந்து நம்ம இது பண்றோம். என் கண்ணு இல்லாதனால என் வாழ்க்கை எனக்கு நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது. கண்ணு இல்லாதனால அதை வச்சுதான் நான் இன்னைக்கு என் வாழ்க்கையை நடத்துறேன் அப்படிங்கிறாரு. குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா ஆகுது. பால் செலவுல இருந்து மிட்டாய் வாங்கி கொடுக்குற செலவுல இருந்து எங்க குடும்ப செலவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபா சாப்பாடு ஆகணும். இப்போ மினிமம் 200 ரூபா உங்களுக்கு தெரியாதானே? கண்டிப்பா ஆயிரும். சொந்தக்காரங்க சப்போர்ட், யார் சப்போர்ட்டும் இல்ல. அம்மா அப்பா ஏதாவது உதவி பண்ணுவாங்க. அம்மா அப்பா உதவி பண்ணுவாங்க. எப்படி சாப்பிடுறீங்க? என்ன சரி ஒரு தர்மம் ஊர்ல மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டனாலதான் கொஞ்சம் பிரச்சனை. இப்ப எப்படிதான் சாப்பிடுறீங்க? தர்மம் எடுத்தா நாங்க சாப்பிடுறோம். வேற வழியே இல்ல. யாருமே உங்களுக்கு உதவி இவ்வளவு தூரம் பார்த்து யாரும் தவிர எங்களுக்கு யாரும் உதவி. சரி, இவ்வளவு பேர் ரோட்ல மக்கள் கடந்து போறாங்க, யாருமே ஏன் அதுதானே ஒரு காருக்கு 1 ரூபா 10 காருக்காரங்க கொடுத்தாங்க 10 ரூபா ஆச்சு. அவ்வளவுதான் கணக்கு. ஒரு நாளைக்கு 400 ரூபா கொடுத்தாங்க. 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா கையை பாருங்க அடிபட்டு இருக்குல்ல. ஒரு டாடா ஏசி காரை இடிச்சுட்டு போயிட்டாங்க. இவ்வளவு கண்டி வீங்கி இருக்கு. ஆத்திரி செலவு கூட என்னால பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு வசதி வேணும். ஏன்னா இங்க மினிமம் 500 ரூபா கேட்பாங்க. தெரிஞ்சு வைத்து பாத்துட்டு போயிட்டு உங்களுக்கு வியாபாரத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்தா விப்பீங்களா? நீங்க ஐடி பாவாடை எடுத்து கொடுத்தாலும் ஐடி பாவாடை இந்த மாதிரி எதனாச்சும் ஒண்ணு விட்டா கூட கல்லூரியில போட்டு நாங்க வித்து போனாங்க. சரி, முதல்ல இப்ப நான் வந்தோன்னே எனக்கு மனசு கேட்கற. முதல்ல இப்ப நீங்க சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுறீங்க. நான் முதல்ல காலையில இருந்து சாப்பிடுவேன். வசூல் இன்னைக்கு வந்து ஆனதே ஒரு 200 ரூபா தான் ஆச்சு. குளத்துல இருந்தோம், வசூலுக்கு போனோம். இங்க கிடைக்கலன்ட்டு அங்க போனோம். அங்க கிராமம்ல கொஞ்சம் இதான்ட்டு ஒண்ணு வெயில் வேற நிக்கிட்டு பஸ். முதல்ல நான் இப்ப உங்களுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு மனசு பிள்ளைய வேற வச்சிருக்கீங்க. பாப்பா பேர் என்னது? ரோனிகா ஸ்ரீ. சரி, நான் இன்னைக்கு மளிகை ஜாமான் எல்லாம் உங்களுக்கு வாங்கி தரேன். முதல்ல வந்துட்டேன். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றேன். நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா முதலும் நான் தரேன். தள்ளுவண்டியும் ஒரு கருவாடு முட்டாய் விட்டீங்கன்னா போதும். அதை லாபத்தை பார்த்து நான் கஷ்டமா லாபமா அதை வச்சு நான் தொழில் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் செய்யறேன். பிச்சை எடுக்கிறதா யாரா இருந்தாலும் தர மாட்டாங்க. பரவாயில்ல. ஆனா இந்த மனுஷன் தப்பு கிடையாதுண்ணே. நம்ம வந்து கண்ணு தெரியாத, பார்வை தெரியாம இருக்கு. அதான் உங்களுக்கு பார்வை தெரியாம இருக்கு, உழைக்கிறீங்க, அது கூட தப்பு கிடையாது. அது உங்களோட முதலீட எல்லாம் இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிட்டனால இந்த நிலைமை உங்களுக்கு. இதை மாத்துவோம். சரியா? நான் இருக்கேன் அப்படியே நீ தைரியமா சொல்லுங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. திருடுனா போய் சொல்லி அடுத்த வயிற்றுல அடிச்சா மட்டும் தான் தப்பு. என்னைக்கு சாப்பாடு இப்ப போடுறது என் கண்ணு தானே. ஜாமான் எல்லாம் இருக்கு. சரியா? முதல்ல நீங்க ஆக்கி சாப்பிடறதுக்கு எல்லாமே இதுல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் இதை வந்து நான் இந்த உதவி பண்றேன். சரியா? குழந்தை வச்சு நீங்க பட்னியா இருக்க கூடாதுங்கிறக்காக இதெல்லாம் சாப்பிடுங்க. சரியா? வேற யாருக்காக சாப்பிடணும்? உங்க புள்ள உங்களை நம்பி இருக்கும், உங்க பிள்ளைக்காக சாப்பிடுங்க. பணம் இருக்கு. சரியா? இந்த பணம் வந்து பரவாயில்ல. ஐயோ பணம் வேணாம்னு சொல்லாங்க. நீங்க கையில இந்த கையை கூட உங்களால பிடிக்க முடியல. ஹாஸ்பிட்டல் தான் இது. நீங்க பணம், இந்த பணம் உங்களுக்கு தான். சரியா? கையை சரி பண்ணுங்க. வீட்டு வாடகைக்கு ரெடி பண்ணுங்க. நான் மாசம் உங்களுக்கு என்னால உங்களுக்கு என்ன வந்து சேரும். கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு உதவி பண்ண ஒரே ஆள். பரவாயில்ல. நீங்க சொன்னோன்னே எனக்கு மனசு ரொம்ப எனக்கு வேதனையா. இப்ப கூட எனக்கு இந்த வேதனையோட தான் நான் செய்யறேன். பணத்தை வச்சு நீங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் முதல்ல சால்வ் பண்ணுங்க. ஒரு பிசினஸ பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம். எல்லாரும் முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறோம். சரியா? நான் கேக்குறத பார்த்து கார்காண்ட காசு கையேந்து வாங்குது. நீ கையேந்தி பாக்குற பார்த்து அவ கையேந்து வாங்குறா. அத பாருங்க. அதனால எங்களுக்கு சண்டையா வந்துச்சு. சண்டையா வந்துச்சு. அப்படின்னு நான் பிறக்கிறப்ப ஒரே ஒரு வார்த்தை தான் டாக்டர்கிட்ட கேட்டேன். என்ன மாதிரி என் பொண்ணுக்கு கண்ணு இருக்கான்னு. ஏன்னா எப்படி சொல்றீங்க? உண்மையில அப்படிதானே கேட்டேன். ஏன்னா வச்சுங்க என்ன மாதிரி பிறந்துட்டா அப்புறம் அதுவும் ஆசைப்படும்.
வந்து பொண்ணு நல்லா இருக்கிற பொண்ணே கட்டிக்க மாட்டேங்கிறாங்க, குறை இருக்கிற பொண்ணு யாருமே கட்டிக்க. அது உண்மைதானே. சரி, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் மாற்றுவோம். இந்த நீங்கள் தர்மம் எடுக்கிறத எவ்வளோ சீக்கிரம் என்னால் மாற்ற முடியுமோ நான் மாற்றி காமிக்கிறேன். ஐடி பிஸ்னஸ்க்கு எல்லா ஏற்பாடு பண்ணுவோம். நீங்கள் அதான் செய்யறீங்க, நல்லா அது பண்ண தெரியுமா உங்களுக்கு? எல்லா ஏற்பாடும் நீங்கள் கேட்டுட்டு என்னென்ன வாங்கணும் ஒரு லிஸ்ட் போட்டு வைங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா இருக்காங்க, சப்போர்ட்டாக இருங்கக்கா. பார்த்துக்கோங்க, ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க, குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. போயிட்டு வரட்டுமாக்கா? போயிட்டு வரேன். சரியா? ஒரு டீ காப்பி தான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சந்தோஷம். நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் கஷ்டத்துலையும் என்கிட்ட கேட்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிடல நீங்கள் முதல்ல 2 பேரும் முதல்ல இப்போ சாப்பாடாக்கி இல்லை சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வருவா கடையில்? ஏன்னா மணியா இது காலையில சாப்பிடலங்கிறீங்க, சாப்பாடு வாங்கிட்டு வருவா டக்குன்னு. இங்க எங்க இருக்கா கடை? ஆமா பரவாயில்ல, நன்றியெல்லாம் வேணாம், நீங்க நல்லபடியா இருந்தா போதும் எனக்கு. சரியா?